பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்னு இருக்கிற நம்ம சிம்மராசினர்களுக்கு இந்த குரு பயிற்சி கலங்க வைக்குமா இல்ல கலக்க வைக்குமான்னு இந்த சொல்லுங்க குருஜி. ஆஹாஹா, இப்படிலாம் கேட்பீங்களா? சொல்றேன், சொல்லிதானே ஆகணும். சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா, அஷ்டம் சனி வந்துடுச்சு. போதாக்குறைக்கு குரு நல்லா இருந்தாரு, இப்போ விரை குரு வந்துட்டாரு, 12ல் விரை குரு வந்துட்டாரு. அதனால தான் நீங்க இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ பயப்பட வேணாம். பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்களுக்கு ராசி சூரியன் தான் நவ கிரகத்துல நடுநாயகமாக விளங்கக்கூடிய ராஜ கிரகமான சூரிய பகவான், ஆத்மகாரகன் என்று சொல்லுவாங்க. அவரு சிவனுடைய அம்சம், அதிதேவதை சிவன் சொல்லுவாங்க. அப்போ எது வந்தாலுமே எதிர்த்து போராடக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கோபத்தையும் அவசரமான குணத்தையும் விட்டுவிட வேண்டும். எது நல்லது எது கெட்டது என்று ஆராய்ந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் நீங்க நடந்து கொள்ள வேண்டும். உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்திருக்கிற குரு பகவான் விரை குருவாக சொல்லப்படுகிறார். அவர் என்ன செய்வார்? இருக்கும் வேலையிலிருந்து விலக்கு அளிப்பார். ஐயோ, வேலை விட்டுருவோம்னா? ஆமா, ஆனால் மீண்டும் ஒரு வேலையை கொடுப்பார். அவர் சுபர் இல்லையா? அது உச்சம் பெற்ற வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார் இல்லையா? அதனால ஒரு வேலை போய் இன்னொரு வேலை வரும். இது மட்டும் இல்லை, தொழிலையும் அப்படிதான். தொழில நஷ்டமா இருந்திருக்கும், கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த தொழிலை விட்டுட்டு விலைக்கு வந்துட்டு வேறு ஒரு மூலியமாக அவருக்கு நேரம் நல்லா இருக்கும், அப்படிப்பட்டவங்க உங்ககிட்ட வருவாங்க. இதெல்லாமே எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த இறை பரிகாரங்கள் தான தர்மம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சாதான் வரும். அதை நீங்கள் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கணும். தானாகவே வராது. என்னமே தாளமே வருமா? நம்மளை எல்லாமே தேடி வருமா? வராது. நம்ம தான் முயற்சி எடுக்கணும். நல்ல நேரம் வந்தால் தான் அந்த மாதிரி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, இந்த விரைகுரு அமர்ந்த உடனே செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும், சிக்கனமாக இருக்க வேண்டும். நம்ம என்ன வருமானம் வருதோ அதுக்கு தகுந்த வாழ்க்கை வாழ வேண்டும். நஷ்டங்கள் ஏற்படும், அதை விலக்கிக் கொள்ள வேண்டும். தாம்பத்திய அந்யோன்யம், சில பேருக்கு பிரிவு, சில பேருக்கு சேர்க்கை, ரெண்டுமே அமையும். அது அவர்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இது பொதுவான பலன் தான். நான் சொல்றது 12 ராசிக்கு பொதுவான பலன் தான். அவர்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும்போது தான் கரெக்டாக இருக்கும். அதனால இது சொல்லக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலானோருக்கு சரியாக தான் அமையும். அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இறைபறிகள் தான தர்மம் செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்போ இந்த விரை குருவில் இருக்கும்போது கண்டிப்பாக இடமாற்றம் உங்களுக்கு ஏற்படும். அது ஒரு வெளியூரோ வெளிநாடோ போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும். அப்போ கண்டிப்பாக விரும்பி ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போ வேலையில் இழப்புன்னு சொன்னோம் இல்லையா? அது மட்டும் இல்லை, வேலையில் திடீர்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்போ அந்த டிரான்ஸ்ஃபர் இப்போ நம்ம நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்திருக்கு, நம்ம ஐயா சொன்னாரு அப்படின்னு கேட்டு உடனே டிரான்ஸ்ஃபர் ஏற்றுங்க. அவ்வளோதான், வெரி சிம்பிள். உங்களுக்கு அந்த பரிகாரத்துக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைச்சிடும். நான் போக மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. போனால்தான் நல்லது உங்களுக்கு. அடுத்ததாக அந்த பார்வை பெறும் இடங்கள் இருக்கு இல்லையா? அது நம்ம பார்க்கணும் இல்லையா? கண்டிப்பா. அப்போ அந்த பார்வை பெறும் படங்கள் பார்க்கும்போது உங்க சிம்மராசிலேருந்து பார்க்கும் பொழுது சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார், 8ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்போ 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, ஆரோக்கியம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடங்கள். அப்போ இதில் எப்படி நடக்கும்? உங்களுக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கு. அப்போ என்ன நடக்கும்? வாடகை வீட்டில் இருப்பவர்கள் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அப்போ இந்த குரு வந்து அமர்ந்த உடனே உங்களுக்கு ஒரு சொந்த பந்தத்திலையோ நட்பு உறவுலையோ வந்து, வா சொந்த வீட்டுக்கும் போக முடியாது, சொந்த வீடு கட்ட முடியாது, ரொம்ப கஷ்டப்படுறேன், வாடகை கொடு. இப்போ கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துச்சு, வாடகையும் கொடுக்க முடியாது, ஒரு அமௌண்ட் தரேன், நீ மெல்லமா கொடு அப்படின்னு சொல்லி லீஸ் சொல்லுவாங்க இல்லையா? வாடகை இல்லாமல் இருப்பீங்களா? நான் லீஸுக்கு இருக்குப்பா, ஒரு 2 லட்சம் கொடுத்தேன், 3 லட்சம் கொடுத்தேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அமையும் வீடு. இப்போ புரிஞ்சுட்டீங்களா? அதுவும் நல்லது தானே. அப்போ அந்த மாதிரி அமையும். அப்போ வாடகை கொடுக்காம இருப்பீங்க. இதெல்லாம் எப்படி இருக்கும்? தெய்வ செயலால் நடக்கும், உங்களுடைய பூர்வ புண்ணியத்தால் நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் இருக்கும். இப்போ உங்களுக்கு நேரம் சரியில்லை, எப்படி புது வண்டி வாங்குவீங்க? பழைய வண்டி தான் இருக்கும், ஓட்டின்னு இருப்பீங்க. ஆனால் இந்த குருவோட பயிற்சியாலே, பார்வை பலனாலே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் உங்கள் நண்பராக இருப்பார், சொந்தக்காராக இருப்பார், நான் வெளிநாட்டு போக போகிறேன்பா, இந்த வண்டி இங்கே வீட்டில் இருந்தால் யூஸ் ஆகாது, அந்த வண்டி ஓடினே இருக்கணும், எப்பவுமே வண்டி ஓடின்னு தானே இருக்கணும், அது வரைக்கும் நீ யூஸ் பண்ணுன்னு கொடுப்பாரு. புரியுதா? அப்போ உங்களுக்கு புதுசாக வண்டி வாங்குற மாதிரி ஒரு பலன் வந்து அமைஞ்சிச்சு. கெட்ட நேரம் இருந்தாலும் ஒரு நல்லது நடக்கும், கெட்டதிலும் ஒரு நல்லது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி வண்டி அமையும். சில பேர் வித்துட்டே போயிடுவாங்க, குறைச்ச விலைக்கு வாங்கிக்கப்பா, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க.
அப்படிப்பட்ட வாகனங்கள் அமையும். இதெல்லாமே உங்களுக்கு சிம்மராசிக்காரங்க நடக்க போகுது. அதனால பயத்தை விட்டு விடுவீங்கள். கஷ்டம் வரப்போகுது, நஷ்டம் வரப்போகுதுன்னு நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அடுத்ததாக உங்க ஆரம்பத்தை பார்க்குறாரு இல்லையா, கண்டிப்பாக கடன் வாங்கி கடன் கொடுப்பீர்கள். என்ன சமயம் இப்படி சொல்றீங்க? ஆமாம், இப்போ உள்ள காலகட்டங்கள் அப்போ. அடுத்த ஒரு காலங்களிலே அந்த கடனை அடைத்து விடுவீர்கள். பயப்பட வேண்டாம். ஒரு கடனை வாங்கி ஒரு கடனை கொடுத்துருவீங்க. அப்போ அது பெரிய கடனாக இருக்கும். நீங்கள் அடைப்பது சிறிய கடனை அடைச்சிருவீங்க. ஒரு 4-5 கடன் சின்ன சின்ன கடன் இருந்ததுன்னா ஒரே டார்ச்சரா இருக்கும். ஃபோன் மேல ஃபோன் பண்ணிருப்பாங்க, வீட்டுக்கு வந்து கேட்பாங்க. அதெல்லாம் ஒரே கடன் வாங்கி அடைச்சிருவீங்க. அப்போ அந்த ஒருவருக்கு மட்டும் தான் நீங்க பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். இதுதான் ஒரு புத்திசாலித்தனம். அது உங்களுக்கு அமைய போது, அமைந்து விடும். இது மாதிரி செய்ய போறீங்க. அடுத்ததாக வழக்குகள் கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் முடிவுக்குண்டான நேரத்துல வரும் குருவுடைய பார்வையால். அதுலயும் கொஞ்சம் நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உடல் ஆரோக்கியம் மேம்படும், கண்டிப்பா மேம்படும். இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்ட இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ தலை ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதா இருக்கு, மாத்திரை மருந்து சாப்பிட்டே இருக்க கூடாது, என்னதான் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நினைச்சிருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் இப்போ விலக ஆரம்பிச்சிடும். மாற்று மருத்துவத்தால் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா இன்னொரு ட்ரீட்மெண்ட் போவீங்க, அதுல சரியாயிடும். இல்லைன்னா ஒரு நல்ல டாக்டர் இந்த மாதிரி வந்திருக்கேன்பா, ஒரு ஃப்ரெண்டோ ஒரு ரிலேஷனோ சொல்லுவாங்க, இந்த டாக்டர் போய் பாரு, நீ தொடர்ந்து அந்த டாக்டர் பார்த்துட்டு இருக்க, நீ இந்த டாக்டர் பாரு, நான் சொல்றது கேள, போய் பார்ப்பீங்க, சரியாயிடும். அவ்வளவுதான். அதனால மாற்று மருத்துவத்தால் கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீர்படும். அடுத்த 8ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, அப்போ 8ஆம் இடத்தை பார்க்கும்போது அதுல சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு இல்லையா, அப்போ சனி பகவானை குரு பார்க்குறாரு இல்லையா, அப்போ அஷ்டம சனி உங்களுக்கு என்ன பண்ணும், நல்லா எழுதி வச்சுங்க, இந்த குருவுடைய பார்வை இருக்கும் வரை அஷ்டம சனியால் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். சந்தோஷம் வந்துச்சா, உடம்புல தெம்பு வந்துடுச்சா, கண்டிப்பா முன்னேறுவீர்கள். அப்ப அந்த 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும், எதிர்பாராத சந்திப்புகள் நிகழும், மறைக்கப்பட்ட பொருட்கள் கிடைக்கும். உங்களை ஏமாத்தினவங்கலாம் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் பாவம், நீ ரொம்ப கஷ்டப்படுற, இந்த நேரத்தில் உதவாம எப்போ நான் உனக்கு உதவுறது அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து உதவி பண்ணுவாங்க. சில பேர் சொல்லி செய்வாங்க, சில பேர் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்ம அவரை ஏமாத்திட்டோம், பொய் சொல்லிட்டோம், துரோகம் பண்ணிட்டோம், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டோம், நம்மளே அவருக்கு வாலண்டியரே போய் நம்ம செஞ்ச துரோகத்தை சொல்லாம, பெரும்பாலும் அப்படிதான் செய்வாங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னா அவங்கள பத்தி அவங்களே சொன்னா நல்லா இருக்குமா, அதனால நீங்க செய்யற உதவி கூட அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த உதவியை செஞ்சிருவீங்க. அப்ப நீங்களும் நல்லா இருப்பீங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க. உங்க ராசி சூரியனால சிவனுடைய அம்சம், சிவன் பழமையான சிவன் கோயில் போயிட்டு வாங்க, 2000-3000 வருஷம் உள்ள சிவன் கோயில் போயிட்டு வாங்க. மாலை வேளையிலே விளக்கேற்றி வழிபடுங்கள் சிவனை, ரொம்ப விசேஷம். இன்னொன்று சொல்லுவேன் சிம்மராசிக்காரர்களுக்கு, அது பரிகாரம் என்று சொல்ல கூடிய வகையிலே உங்க ராசி சூரிய பகவான் சரியாக பகல் 12 மணி உச்சி வெயில்னு சொல்றோம் இல்லையா, உச்சிக்கால பூஜை கோயிலில் கூட பண்ணுவாங்க. அப்போ அந்த நேரத்திலே கோயில் சென்று வழிபட்டு வந்து வெளியில் வந்து சூரியனை பார்த்து வணங்க வர வேண்டும். 3 முறை ஓம் ஸ்ரீ ஆதித்யாய நம அப்படி சொல்லலாம். இல்லைன்னா ஆதித்ய இருதயன்ற புக்கு கடையில் கிடைக்குது, அதை வாங்கி படிக்கலாம், அதை மனப்பாடம் பண்ணிக்கலாம். அதுல 15வது ஸ்லோகம்னு ஒன்று வரும், நட்சத்திர கிரகதானம் அப்படின்னு வரும். அந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா 9 கிரகங்களுக்கு உண்டான ஸ்லோகமாக அது அமைஞ்சிருக்கு. அது சொன்னீங்கன்னா ரொம்ப விசேஷம். சூரியனை பார்த்து சொல்லணும், அது 2-3 வரி தான் இருக்கும், அது ஈஸியாக சொல்லலாம். பகல் 12 மணி அளவிலே நீங்கள் சூரியனை வழிபட்டு வர வேண்டும். அந்த நேரத்தில் வழிபட்டாலே ரொம்ப விசேஷமான பலன் கிடைக்கும். உங்களுடைய ஆத்மா சக்தி உங்கள் உடலில் வந்து பெருகும். நீங்கள் துணிவு மிக்கவராக இருப்பீர்கள், துணிந்து தைரியமாக இருப்பீங்க, பயத்தை விட்டு ஒழிச்சிருவீங்க. இப்பவுமே கஷ்டமான நேரத்தில் பயம் இருக்கக்கூடாது, தைரியம் துணிவு இருந்தாக்க அந்த கஷ்ட காலத்தை கடந்து வந்துடுவீங்க. அவன் பாருப்பா இவ்வளோ கஷ்டத்தில் கூட ரொம்ப மீண்டு வந்துட்டான், எவ்வளோ அடிமேல அடி வச்சாலும், எல்லாரும் துன்பத்தை கொடுத்தாலும் கஷ்டத்தை கொடுத்தாலும் அதுலேருந்து மீண்டு வந்துட்டான், அவனுக்கு ஏதோ தெய்வ சக்தி இருக்குப்பா, அதனால தான் அப்படி வந்துட்டான், அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் உங்களுக்கு நடக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்பொழுது இல்லற சன்னியாசிகள், அதாவது குடும்பத்திலேருந்து சன்னியாசம் போனவங்க, வாழ்ந்து கெட்டவர்கள்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் இது உதவி பண்ணணும். நிறைய கோயிலில் இருப்பாங்க, அவங்கள போய் அவங்களுக்கு மரியாதை செஞ்சு அவங்களுக்கு தேவையான உணவு உடை தங்குற இடம் செய்யறதுக்கு வழி இருந்தால், இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல வந்தால் காமிச்சு கை கட்டி விடலாம், இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். இதெல்லாம் தொடர்ந்து செய்து வர வேண்டும். அனாதாசிரமம் சென்று வழிபடலாம். அவங்களுக்கு அங்கே உள்ள குழந்தைங்களுக்கு முதியோர்களுக்கு தான தர்மம் செய்து வரலாம், இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம். பஞ்சபூத ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய சிவஸ்தலங்களுக்கு போய் வரலாம். சிவன் வழிபட்ட ஆலயங்களுக்கு சென்று வரலாம். சிவஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய இடங்களுக்கு சென்று வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். ஓம் நமக் சிவாய சொல்லலாம், சிவாய நம சொல்லலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கெடுபலனை குறித்து கண்டிப்பாக நற்பலனை தருவோம் என்றது சிறிதும் ஐயமில்லை என்று சொல்லி
இந்த குரு பயிற்சியில நீங்கள் அனுபவத்தாலும் நல்ல ஒரு உழைப்பாலும் முன்னேறி நல்ல பலனை அடைந்து நல்வாழ் வாழப் போகிறீர்கள் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.